வெல்கம் டு சினிநாயகன் யூடியூப் சேனல். நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு 2 days செம்மையா பாண்டிச்சேரியில் என்ஜாய் பண்ணது தான் உங்களுக்கு இந்த பாண்டி விழாவை ஷேர் பண்றேன். பார்க்கலாமா? நீங்க தானே பாருங்க மறுபடியும் பாடுறா ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. ஃபேமிலியோட ஜாலியாக 2 days எங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணோம். கார் கூட புக் பண்ணோம். ஆனால் எங்கடா போகிறதுன்னு தான் பிளான் பண்ண கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணோம். ஃபைனலாக முடிவு பண்ணது தான் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கும் எனக்கும் 200 கிலோமீட்டர்ஸ் மேலே டிஸ்டன்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 4 to 5 hours டிராவல். ஆனால் அவ்வளோ நேரம் டிராவல் பண்ண டைமே தெரியாத காரணம் இந்த குட்டிஸுங்களோட ஜாலியாக அவங்க பண்ண சின்ன சின்ன சேட்டைங்களை ரசிச்சுட்டு அவங்க பாட்டு போட்டதுக்கு கிறுக்குத்தனமாக ஆடி நின்றதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஒரே ஃபன்னாக ஒரே வேடிக்கையாக இருந்ததுனால டைம் போனதே தெரியாமல் ஃபைனலாக பாண்டிச்சேரி ரீச் ஆகிட்டேங்க. பீச்சை பார்த்தோன்னே கொஞ்ச நேரம் கூட கரையில் என் கால் நிற்கலைங்க. குளிச்சாகணும்னு காஸ்டியூம் எல்லாம் 2 பேரும் மாற்றிக்கிட்டு வாடா ஃபன் பண்ண போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அங்க போனா ஒரு பாய்ஸ் கூட்டம் விட்டா ஒருத்தங்க சமாதியை கட்டிட்டாங்க போல. பாவம், இங்கேயே பூஜை எல்லாம் நடத்தி ஜீவ சமாதி பண்ணி அனுப்பிடுவாங்க போல. அந்த அளவுக்கு ஃபன் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ஜாய் பண்ணிட்டு. ஸோ என்ஜாய் பண்ணுங்க, நானும் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். எல்லாரும் எனக்கு முன்ன குளிச்சுட்டு இருந்ததை பார்த்து 2 பேரும் டப்பு 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 டப்புன்னு ஓடி போய் குளிக்க ஸ்டார்ட் பண்ணது தான். குளிச்சனாங்க குளிச்சுக்கிட்டே இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே உள்ள போய் குளிக்க ஆரம்பிச்சு செம்மையா 2 பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு பக்கம் வந்து கப்புள்ஸ் நிறைய ஜாலியா என்ஜாய் பண்ணி போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்களா. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், அவங்கள மாதிரியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சோம். வேற வெளியே இல்லாம அவங்க எடுத்த போட்டோ ஷூட்டு அவங்க பேரா பண்ணதை என் தம்பியோட சேர்ந்து நான் போட்டோ ஷூட் எடுத்து ஃபன் பண்ணிட்டு இருந்தேன்னா பாத்துக்கோங்க. நாம எல்லாரும் சேர்ந்து வா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடின்னு இருந்தோம். கரையில இருட்டு கட்ட கட்ட அவ்வளோ நேரம் அங்க குளிச்சுட்டு நாங்க கிளம்புனோம். பக்கமே வந்து ஒரு ரெசார்ட் மாதிரி கேம் செக்ஷன் இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு நிறைய கேம் செக்ஷன் இருந்துச்சு, எல்லாரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பட் நாங்க வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்டு விளையாடி குளிச்சுட்டு டைம் போனதே தெரியாத அளவுக்கு ஃபன் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தானே நாளைக்கு நல்லா ஊர் சுத்த முடியும்னு பிளான் பண்ணி ஒரு ஹோமை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. 1 டேக்கு 3000 ரூபாய் கலெக்ட் பண்ணாங்க. தூங்கி எழுந்ததுமே நாங்க தங்கியிருந்த பக்கமே இந்த சர்ச் இருந்துச்சு. பாண்டிச்சேரியில மெயினான ஒரு இடமா இந்த ஒரு இடம் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்களா, பார்த்துட்டே இருக்கலான்ற அளவுக்கு அங்க நாங்க பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தூங்கி எழுந்ததுமே பீச்சில் தாண்டா குளிக்கணும் திரும்ப பீச்சுக்கு போயிட்டோம். ஸோ அவங்க எல்லாருமே வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. இதை வந்து ராக் பீச்னு சொல்லுவாங்க. இங்க சுத்தி பில்டிங் பார்க்கறதுக்கே சூப்பரா இருந்துச்சு. பழைய லைட் ஹவுஸ் பார்க்க இன்னும் செமையா இருந்துச்சு. அதோட ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, அவ்வளோ காலையில காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரையில இருக்க குப்பைகள் எல்லாம் அகற்றுன வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராக் பீச்ல செம்மையா பார்த்த ஒரு பிளேஸ் வந்து காந்தி சிலை இருக்கிற இடம் தான். அவ்வளோ அழகா கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பீச்ல போயிட்டு குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரூம் போய் ரெடி ஆயிட்டு நாங்க போட் ஹவுஸ் கிளம்பிட்டோம், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டுக்கு. ஸோ அங்க பர் ஹெட்டுக்கு 500ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே கார் பார்க்கிங் இடம் தான். நாங்கள் உடனே டிக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு அங்கே ஒரு பழைய போட் மாடல் இருந்துச்சு, அங்கே நின்று போட்டோ ஷூட் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், அப்படியே நடந்து போனா நாம போட்ல ஏறி 4 இடம் சுத்தி காட்டுவாங்க. ஸோ அந்த 4 இடத்தையும் போட்ல நின்று பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். ஸோ இந்த இடம் பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கணும், துப்பறிவாளன் படத்துல விஷால் ப்ரோ நின்று சண்டை போட்டுட்டு இருப்பாரு கிளைமேக்ஸ்ல. சதுப்பு நில காடுகள்னு வாங்க இல்லையா. ஸோ பார்க்கறதுக்கே இடம் செம்மையா இருந்துச்சு. இங்க 500 ரூபாய்க்கு ஓட்டுறா அப்படின்ற மாதிரி தான் சுத்தி பார்க்கறதுக்கு செம்மையா இருந்துச்சு. அப்புறம் போட்ல டிராவல் பண்ணதுக்காக சேஃப்டியா இந்த ஜாக்கெட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ மாட்டினதும் சூப்பரா இருக்கேடா அப்படின்னு மாத்தி மாத்தி நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டோம். நான் படத்தை எல்லப்பதி வரான்னு சொல்ற மாதிரி மாசா ஒரு இன்டர்வியூ கொடுத்து போர் தொடுக்கிற மாதிரி ஒரு கெத்தா போஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்படியே போட் வந்தோடனே அதுல ஏறி அவ்வளவுதான் டிராவல் பண்ண ஆரம்பிச்சது தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டிராவல் பண்ணதுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும் போதே என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். நமக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸா காட்டுறது வந்து போட்டு நிற்கிற இடத்த தான் காட்டுவாங்க, கப்பலில் மீன் பிடிக்கிற போட்டுங்களாம் இருக்கு இல்லையா அது. ஸோ செகண்ட் பிளேஸா என்ன காட்டுவாங்கன்னா கடலும் ஆறும் இணையிற இடத்துல போயிட்டு இங்கதான் இணையும் அப்படின்னு சொல்லி காட்டிட்டு ரிட்டர்ன் அப்படியே கிளம்புவாங்க 3வது பிளேஸ். ஸோ அந்த செகண்ட் பிளேஸ் பார்க்க கொஞ்சம் பயமாவே இருக்கும், கொஞ்சம் சேஃப்டியாகவும் அங்கே இருக்கணும். ஸோ அதை முடிச்சுட்டு 3rd பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். 3rd பிளேஸ் என்ன காட்ட போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்போட போட்ல டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அந்த இடத்துக்கு. ஸோ அந்த இடத்த ரிட்டர்ன் பார்த்துட்டு வரவங்க நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க. பட் இது டாப் வியூல பார்க்க செம்மையா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு போட்ல போகும்போது.
டிடி நெக்ஸ்ட் லெவல் சந்தானம் அவர்கள் நடிச்சார்ல, அந்த படத்துல கூட இந்த ஒரு இடத்த தான் டாப் லெவல்ல காட்டுவாங்க, சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஒரு இடம் தான் பாருங்க, பார்க்க எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. ஸோ அந்த இடம் பார்க்கறதுக்காகவே இந்த மாதிரி டிராவல் பண்ணி கண்டிப்பா வரலாம். ஸோ பார்த்து முடிச்சுட்டு 4th பிளேஸ் போறதுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் ஃபைனல் இடம். ஸோ இதை பார்த்த உடனே நாம ரிட்டன் கிளம்பிடுவோம். இந்த ஒரு இடத்த ஹரிக்குமேடுன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பழைய கோட்டையே இடிஞ்சு வந்த மாதிரி இடம் தான். பட் இதை பார்த்த உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது பொன்னியின் செல்வன் மூவில இதுதான் செட்டா போட்டு அந்த மர்டர் பிளேஸா எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. அங்கேயே நின்று போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தோம். கரெக்டா இங்க ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நம்ம சுத்தி பார்த்துட்டு போட்டோ எடுக்கிறது இருந்தா எடுத்துக்கிட்டு கிளம்பிடணும். ஏன்னா போட் அங்க கிளம்பிடும். ஸோ அந்த 10 நிமிஷத்துல நாம சுத்தி பார்த்துட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ரிட்டர்ன் வரும்போது தாங்க நோட் பண்ணேன், இது கப்பலையே நிறுத்துற ஹேங்க்ராங்க, 17th சென்ச்சுரியாங்க. பார்க்க செமையா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மியூசியமுக்கு போனோம். ஸோ பக்கமே ஒரு பார்க்கு. ஸோ அந்த ஒரு பார்க்கையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே நாங்க ஒயிட் ஹவுஸ் போயிட்டோம். அந்த ஒரு இடத்த வந்து பிரெண்ட்ஸ் காலனின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வீடியோ போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியல. அந்த இடத்த பார்த்துட்டு வீடியோ எடுக்கிற மைண்டும் வரல. ஸோ அவ்வளோ ரசிச்சு பார்த்துட்டு இந்த ஒரு இடத்த பார்த்த உடனே எனக்கு அயன் படம் பாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி என்ன ஒன்று பண்ணலாமே அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் செம பிளேஸ். இந்த பிரெஞ்சு காலனிக்காகவே பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி வரலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதை முடிச்ச உடனே அப்படியே எங்கள் ட்ரிப்பையும் முடிச்சுக்கலாம், கிளம்பலாம், அடுத்த நாள் வேலைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டு ரூமுக்கு பேக்கப்லாம் எடுத்துக்கின்னு அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். பாண்டிச்சேரிக்கு ஒரு பை பை சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.